வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா யூசிங் 2 டைமென்ஷனல் அரே கான்செப்ட். ஓகே, 2 டைமென்ஷனல் போது ஒரு ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் பண்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வந்து ரோ சைஸும் செகண்ட் ஸ்கொயர் வந்து காலம் சைஸும் கொடுக்கணும். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது கேர் இது டேட்டா டைப், ஸ்போர்ட்ஸ் அரே நேம், ஸோ 5 ரோ சைஸ் 7 காலம் சைஸ் ஈக்குவல் டு உள்ள வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி உள்ள டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்ஸ் அதாவது வேர்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 டைமென்ஷனல் அரேல யூஸ் பண்ணும் பொழுது இப்போ நான் 5 7 கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு 5 ரோ ஜென்ரேட் ஆயிருக்கும், 7 காலம்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ 5 ரோஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 2 ரோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கால்ஃப்ன்றது ஒரு ரோ, ஹாக்கின்றது ஒரு ரோ. மற்ற இருக்கக்கூடிய 3 ரோவும் நம்ம யூஸ் பண்ணல, ஸோ அது வேஸ்ட். அதே மாதிரி இங்க மேக்சிமம் காலம்ன்றது ஹாக்கி, அது 6 காலம் வரும். அதுக்கப்புறம் கூடிய ஒரு காலமும் வேஸ்ட் தான். ஓகே, அப்படி நிறைய வேஸ்டேஜ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு சைஸ் ரோ சைஸ் காலம் சைஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் அலோகேட் ஆயிருது. ஆனா அதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணாதனால நிறைய வேஸ்டேஜ் ஆயிடுது மெமரி. அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் டிக்ளரேஷனை எப்படி கொடுத்துடலாம்னா பாயிண்டரை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடலாம். டிக்ளேர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா இங்க ஃபிக்ஸ்டா ஒரு சைஸ் கொடுக்கணும், உள்ள வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி மெமரி அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும். தேவையில்லாத மெமரி என்ன பண்ணிக்காது அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்காது. அப்படின்றதான் இந்த பாயிண்டர்னுடைய யூஸ். ஓகே, இது எப்படி டிக்ளேர் பண்றது? கேர் டேட்டா டைப் அண்ட் ஆஸ்டிக் சிம்பிள், ஸ்போர்ட்ஸ் அரே நேம் அண்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் உள்ள சைஸ் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காமல இருக்கலாம். இங்க ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் டபுள் கொட்டேஷன்ல எப்பயும் போல கொடுத்துடணும். ஓகே, இது வந்து பாயிண்டரா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். கொடுக்கும்போது மெமரி வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளை வந்து பாயிண்டர் வேரியபிளா டிக்ளேர் பண்றோம். பிளஸ் வந்து அதுக்கு உள்ள அரே சைஸ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 2 கொடுக்குறோம். உள்ள கர்லி பிரேசஸ்க்குள்ள 2 வேல்யூஸ் இருக்கு. கால்ஃப்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஹாக்கின்றது ஒரு ஸ்ட்ரிங். இது எப்படி மெமரி ஜென்ரேட் ஆகும்னா கண்டினியூஸா வந்து ஒரு பாயிண்டரா நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கண்டினியூஸா மெமரி வந்து ஜென்ரேட் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ 655 12 11 இந்த மாதிரி 1 பைட் 1 பைட் கேர்னா 1 பைட்னால 1 பைட்ல மெமரி வந்து கிரியேட் ஆகும். அண்ட் கால்ஃப்னா எண்ட் ஆஃப் த கால்ஃப் வந்து /0 நல் வேல்யூ அசைன் பண்ணிக்கும். அது மாதிரி ஹாக்கி எண்ட் ஆஃப் த ஹாக்கி /0 அசைன் பண்ணிக்கும். ஓகே, இப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இப்போ இன்டெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் 0 இந்த 0 இன்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டா எதை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு வேர்டுனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து ஒரு இன்டெக்ஸும் பாயிண்ட் பண்ணும். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஆஃப் 0ன்றது ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கால்ஃப், அதனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜினுடைய அட்ரஸ் என்ன 65512, அதை தான் வந்து உள்ள டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆஃப் 1 அதுல வந்து என்ன அட்ரஸ் டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னா அதான் டிஃபால்ட்டா எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்னா ஹாக்கினுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஹைச், அதனுடைய அட்ரஸ் வந்து 65507, அதுதான் டிஃபால்ட்டா பாயிண்ட் பண்ணும். பாயிண்டர் டு ஸ்ட்ரிங்க்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். கேர் ஸ்பேஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டு அரே சைஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் வந்து கால்ஃப் அண்ட் ஹாக்கின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரிங் வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபார் i equal to 0, i less than 3, i plus plus. ஓகே, இங்கே வந்து 0 1. ஓகே, இந்த மாதிரி 2 இன்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா என்ன இல்லை அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 2ன்ற ஒரு இன்டெக்ஸே கிடையாது. அதுக்கு நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா அவுட்புட்டா நல் அப்படின்றத நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, பிரிண்ட்எஃப்ல ஸ்ட்ரிங்ஸ்னால % ஃபார்வர்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் அரே நேம் கொடுத்து ஆஃப் i கொடுத்தோம் அப்படின்னா 0ன்னு இருக்கும்போது
0 இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஹால் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் 1 ஆகும்போது ஹாக்கி டிஸ்பிளே ஆகும். 2 ஆகும்போது எதுவுமே இல்லை, அதனால நமக்கு நல் அப்படின்ற வேல்யூ டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அப்புறம் ப்ரோக்ராம் என்னன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் தனியாக டிக்ளேர் பண்ணிடுறோம், பாயிண்டர் வேரியபிள் தனியாக டிக்ளேர் பண்ணிட்டு பாயிண்டர் வேரியபிளில் ஸ்ட்ரிங்கை வந்து அதனுடைய அட்ரஸ் அசைன் பண்ணி இன்டைரக்டாக இப்படி அக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது வேல்யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கேர் ஸ்பேஸ் எஸ்டிஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 20 அரே சைஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக வந்து ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் பிடிஆர் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்கு வந்து டைப் வந்து கேரை கொடுத்துறோம். ஏன்னா ஸ்டார் பிடிஆர் எதை பாயிண்ட் பண்ண போது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், அதனால கேர் டைப்பாக தான் இருக்கணும். ஈக்குவல் டு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அசைன் பண்ணுறோம். எஸ்டிஆர் அப்படின்னாலும் ஒன்று தான், எஸ்டிஆர் அண்டு ஆஃப் 0 அப்படின்னாலும் ஒன்று தான். அப்படின்னா 0 அதாவது 0 இன்டெக்ஸ், அந்த இன்டெக்ஸை வந்து அதுக்கூடிய அட்ரஸ் தான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் அசைன் ஆகும்னா பிடிஆர்ல அசைன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து printfல ஒரு மெசேஜ் the string is அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு ஒன்று ஒரு கேரக்டரா எடுத்து டிஸ்பிளே பண்ண போது, ஸோ அதுக்கு வந்து while loop வந்து யூஸ் பண்றோம். ஸோ உள்ள வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, இப்போ நம்ம வேர்டு தானே ஒரு வேர்ட் பிரிண்ட் பண்ண போறோம், அந்த வேர்டோட எண்ட்ல என்ன இருக்கும், /0 இருக்கும். அந்த /0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடணும். ஓகே, அப்ப இப்போ வந்து நம்மளுக்கு /0 இருக்காது. நாட் ஈக்குவல் டு /0னா கரெக்ட், அப்ப ட்ரூ நம்ம வந்து உள்ள வரும். உள்ள என்ன பிரிண்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிடிஆர். ஸ்டார் பிடிஆர்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸா எது ஸ்டோர் ஆயிருக்கு, 0 இன்டெக்ஸ். 0 இன்டெக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன வேல்யூ இருக்கு, கேரக்டரா பி அப்படின்ற ப்ராமிசிங் தமிழ் டியூட்டரோட ஃபர்ஸ்ட் கேரக்டரான பி, அது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிடிஆர் பிளஸ் பிளஸ் அப்படின்னா அடுத்த அட்ரஸ்க்கு போகும். அடுத்த அட்ரஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த லூப் ட்ரூ ஆகும்போது பிரிண்ட் பண்ணுது. இப்படியே பிரிண்ட் ஆகுது. எப்போ வந்து லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு 6 பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் /0 இருக்கும். அது வரும்போது நாட் ஈக்குவல் டு /0 அப்படின்னா கண்டிஷன் அங்கே ஃபால்ஸு. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா லூப் அவுட் வெளியில வந்துடும், அதோட எண்டு. இப்படிதான் இன்டைரக்டா என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஒரு கேரக்டரையும் வந்து எடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது till /0 வர வரைக்கும். ஓகே.